முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க. இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில இறந்திருக்காங்களோ, அந்த நட்சத்திரத்தில வீடு அடைப்பு அல்லது வீடு மூடக்கூடியதுக்கு பேரு தான் தனிஷ்டா பஞ்சமின்னு அர்த்தம்ங்க. அப்ப இந்த தனிஷ்டா பஞ்சமியில எந்த நட்சத்திரத்தில இறந்தாங்களோ, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காலகட்டங்கள்ல வீடு அடைப்புல மாட்டும்ங்க. அப்போ அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரம் இறந்தாங்கன்னா 6 மாசம் வீடு அடைப்பாயிருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில இறந்துட்டாங்கன்னா 4 மாசம் வீடு அடைப்பாயிருங்க. கார்த்திகை, உத்திரம் நட்சத்திரத்தில இறந்துட்டாங்கன்னா 3 மாச கால அடைப்பாயிரும். மிருகசீட, புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராட நட்சத்திரத்தில இருந்தாங்கன்னா 2 மாசம் வீடு அடைப்பாயிருங்க. அப்போ ஒரு வீடு இருக்கிறவங்க, வீடு 6 மாசம், 3 மாசம், 4 மாசம் இப்படி வீடு அடைக்க முடியுங்களா? அல்லது வாடகை வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்ட அடைச்சுட்டா? இதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியான பதில்கள் நெறைய இருக்குதுங்க. அப்ப வீடு அடைத்தே ஆகணும்னு சொல்றவங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. முழுநூல்ல நெறைய விளக்கங்கள் குடுத்திருக்காரு. என்னோட குருநாதரும் நெறைய விளக்கங்கள குடுத்திருக்காருங்க. அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு வெண்கல கிண்ணத்த வாங்கிங்க. அதில நெறைய நல்லெண்ணெய் ஊத்தி, அந்த வீடு அடைப்பு நாள்லருந்து அந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டு கற்பூரம் ஏத்தி, விளக்கேத்தி, கற்பூரம் காட்டிங்க. அன்னைக்கு இறந்த நாளு அழைப்பிலிருந்து சாயந்திரம் 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 6 மணிக்கு 6 மணிக்கு விளக்கேத்திங்க, கற்பூர தீபம் காட்டி, வெண்கல கிண்ணத்துல நல்லெண்ணெய் ஊத்தி வீட்டு வச்சு, விளக்கேத்தி தீபம் போட்டுட்டு, உரிய காலகட்டம் 6 மாசம்னா 6 மாசம் வீடு அடைப்பு, 2 மாசம்னா 2 மாசம் வீடு அடைப்பு. இப்படி எத்தன மாசம் வீடு அடைப்பு இருக்குதோ, அத்தன மாசத்துக்கு இதை செஞ்சுட்டு, இந்த காலகட்டங்கள் முடிஞ்சோனே, அந்த வெண்கல கிண்ணத்த எடுத்து, இந்த காலம் முடிஞ்சோனே வெண்கல கிண்ணத்த எடுத்து தானம் செஞ்சுட்டு, நீங்க ஒரு புதோடு புண்ணியர்ச்சனையாட்ட பண்ணிட்டீங்கன்னா, அது மீதியெல்லாம் பிராமணர்கள், ஐயர்கள்ட்ட சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு தெரியுங்க. எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு புதோடு புண்ணியத்தையோ படிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயி, ஒரு தேங்காய் உடைச்சுட்டு, அடுத்த நாள்ல இருந்து நீங்க எங்க வேணாலும் போலாம். குலதெய்வத்துக்கும் மலை மேல சமுத்திரத்திலயும் மட்டும் 1 வருஷம் போக்கூடாதுங்க. பாக்கி எல்லா கோயிலுக்கு போலாம். 1 வருஷம் கழிச்சு தவசம் குடுத்துட்டு, வருஷாந்திரம் கும்பிட்டு, அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போலாம். வணக்கம். முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க. இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில இறந்திருக்காங்களோ, அந்த நட்சத்திரத்தில வீடு அடைப்பு அல்லது வீடு மூடக்கூடியதுக்கு பேரு தான் தனிஷ்டா பஞ்சமின்னு அர்த்தம்ங்க. அப்ப இந்த தனிஷ்டா பஞ்சமியில எந்த நட்சத்திரத்தில இறந்தாங்களோ, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காலகட்டங்கள்ல வீடு அடைப்புல மாட்டும்ங்க. அப்போ அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரம் இறந்தாங்கன்னா 6 மாசம் வீடு அடைப்பாயிருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில இறந்துட்டாங்கன்னா 4 மாசம் வீடு அடைப்பாயிருங்க. கார்த்திகை, உத்திரம்